செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மன மகிழ்ச்சியான இந்த காலவெளிக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஜீவனை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். சுகத்தம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். உண்ண உணவும் உடுக்க உடைய தங்கு இருப்பிடம் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நாசியிலே சுவாசத்துக்காய் ஸ்தோத்திரம். இருதய துடிப்புக்காய் ஸ்தோத்திரம். பிரயாணத்திலே உடைய கிருபை இருந்ததுக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாமோடு சொன்னீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், அவன் சந்ததியை பெருக்கினீர், ஈசாக்கின் சந்ததி பெருக்கினீர். ஆண்டவரே, அவரை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீர். அவன் சந்ததி வழியாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னீர். அதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற கிருபை காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணி அடங்கா கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. அந்த பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணிலங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் நொம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் இங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னிடங்காத கிருபைகளுக்காய் இங்கும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னிடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே, இன்னும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கைகளை உயர்த்தேன். நிற்க பலனில்லை ஆண்டவரே. யோசுபாத் யாபேஸ் சொன்னான், என் தாய் என்னை துக்கத்தோடு பெற்றெடுத்தார். அதுதான் எங்களுடைய நிலைமை கர்த்தாவே. வியாதி, வறுமை, வேதனை, கவலை, கண்ணீர், கஷ்டம், தாமதம், இவையெல்லாம் தான் எங்க வாழ்க்கையில நாங்கள் அனுபவித்து வருகிற பாடுகள், சோதனைகள், விரக்தியின் விளம்பிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் நாமம், கர்த்தரின் நாமம்
பலத்த துருகம், நீதிமான் ஓடி சுகமாய் தங்குவான். இயேசு அப்படின்னாவே அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு. பிசாசையும் ஜெயித்த நாமம். அந்தகார வல்லமையின் கிரியைகளை ஜெயித்த ஞாபகம். வியாதியை போக்கின நாமம், வறுமையை நீக்கின நாமம், எங்கள் வியாகுலத்தை மாற்றின நாமம். இந்த இயேசு நாமத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசு நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். இயேசுவே என்று கதறுகிறோம். கைகளை உயர்த்தி இயேசுதான் அப்படின்னு திரும்ப திரும்ப உங்க வாய்கள் அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறது. யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா. உடைய நாமம் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமா அந்த காலை ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே என்று கூப்பிடுகிற ஒருவரையும் கைவிடாதிருங்க. பிதாவே என்று அழைக்கிற ஒருவரையும் பரிதவிக்க விடாதீங்க. பரிசுத்த ஆவியானவரே என்று அழைக்கிற ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடாதீங்க ஆண்டவரே. எங்களுக்காக ஜெபிக்கிறவர், எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், வாக்கு கடங்க பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிறவர், எங்கள் நிலைமை நன்றாய் அறிந்தவர். உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் வாசித்து கொண்டிருப்பீங்க நான் நம்புகிறேன். சில பேருக்கு முடியலன்றீங்க, பரவாயில்ல, நிச்சயம் கர்த்தர் முடிய செய்வார். இந்த 40 நாட்களிலே எப்படியாவது நான் வேதத்தை முடித்து விடலாம். நான் முடிவில் நாங்கள் எப்படி அதை எளிமையாக முடிக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் சொல்லியிருக்கிறேன். அது வரைக்கும் யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட். சரிங்களா? வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு இடரல் இல்லை. அது வசனம் நமக்கு ஜீவனாக இருக்கிறது என்று அடிக்கடி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வார்த்தை ஜீவனாக இருக்கிறது, அது நம்மளை உயிர் ஊற்றுகிறது, அதுதான் நம்மை வாழ வைக்கிறது. 24 மணி நேரமும் நம்ம வாசிக்கிற வார்த்தை தான் நமக்கு ஜீவனை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. நிறைய பேர் ஃபாஸ்டிங் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நேரம் உபவாசம் இருக்கிறீங்க, கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து பார்த்து கொள்ளப்படும். இந்த ஃபாஸ்டிங் பற்றி தான் திரும்பவும் நான் பேச போகிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் எனும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்தில் விவாகம் ஆன முதல் 7 வருஷம் புருஷனோடு வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமா இருந்தாள். பாருங்க, வெறும் 7 இயர்ஸ் தான் அவன் புருஷனோடு வாழ்ந்தவங்க. ஒருவேளை 16 வயசுல கல்யாணம் ஆகியிருந்தா 21 வயதுல புருஷனை இருந்துட்டாங்க. அதிக வயது சென்றவளுமா இருந்தார். ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். ஏன் உபவாசிக்கணும்? ஏன் ஆராதிக்கணும்? ஏன் ஜெபிக்கணும்? ஏன் வேதம் வாசிக்கணும் என்ற கேள்வி பலருக்கு எழும்பும். சூழ்நிலை சாதகமாக இல்லை, சூழ்நிலை நம்ம விரும்புகிற மாதிரி இல்லை. வியாதி ஒரு பக்கம் நான் கேள்விப்படுறேன், நிறைய வியாதிகள் இருக்கிறது. சில இடங்களில் இழப்புகளை கேள்விப்படுகிறேன், சில இடங்களில் வறுமை தாண்டவம் ஆடுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். இந்த லெந்து நாட்களில் தான் நாம் இந்த திருமணத்தை குறித்து பேசவில்லை. ஆனாலும் அநேக பெற்றோர்களுக்கு தம் பிள்ளைகளுக்கு எப்படியாவது 30 வயதில் 31 வயதில் 38 வயதில் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆதங்கம். எப்படியாவது இந்த ஈஸ்டரில் இந்த பிள்ளைக்கு நல்ல செய்தி வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கம். இப்படி குடும்பத்தில் பல பிரச்சனைகள். இந்த காலகட்டம் உலக அளவிலும் சரி, குடும்ப அளவிலும் சரி, சபையிலும் சரி, குழப்பங்களும் வியாதிகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் போராட்டங்களும் நிறைந்த ஒரு களமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் சொல்கிறேன்,
இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்ய வேண்டும். இதுல சேர்த்துங்க, வேதத்தை வாசித்து ஆராதனை செய்ய வேண்டும். சிலருக்கு ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொன்னேன், ஐயோ எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால் உபவாசம் இருக்க முடியாது, அல்லது எனக்கு அல்சர் இருக்கு, எனக்கு உபவாசம் இருக்க முடியாது, எனக்கு டயபெட்டிக் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, என்னால் உபவாசிக்க முடியாது. அதெல்லாம் காரணங்கள் எல்லாம் இல்லை. ஆண்டவரிடத்துல நீங்க ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பாடுகளும் அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பொருத்தனையோட ஒரு ஜெபத்தை பண்ணினால் போதும், நிச்சயமாக பார்த்து கொள்வார். சரிங்க. அவளும் அந்த நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து பேசினாலாம்? இயேசு என்ற ஒரு குமாரன், தெய்வ குமாரன் வருவார். சிமியோன் கூட அதான் காத்திருந்தார். அவருக்கு என்ன வயது தெரியுமா? அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனுமாயும் இருந்தார். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னு மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அதனால ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்த 2 முதியவர்களை நாம் இங்க பார்க்கிறோம். அவரை பார்க்கணும், அவரிடத்துல எனக்கு பதில் வரணும். இப்ப நம்ம காத்திருக்கிறோம்ல, அவரை பார்க்க முடியல. நிச்சயமாக சிலருக்கு பார்க்க முடியும், சிலருக்கு பார்க்க முடியல. சிலர் நம்ம வேதத்துல அவரை பார்க்கிறோம், சிலர் தம்முடைய வாக்குத்தத்தங்களில பார்க்கிறோம், சிலர் அவருடைய கிரியையினாலே நாம் பார்க்கிறோம். ஆனா இவங்க வேர்ச்சுவலா அவரை கண்களிலே பார்க்க வேணும். ஈசாயின் அடிமரத்தின் வேர் துளிர் விட்டது அப்படின்னு எசையா தீர்க்கதரிசியில சொல்லப்பட்ட வாக்கு நிறைவேறும்படியா வேதத்துல அநேக இடங்களில ஆதி ஆகமத்திலிருந்து ஸ்திரீயின் வித்தை பார்க்கும்படியாய் அவங்க காத்திருந்தாங்க. ரொம்ப வருஷம் காத்திருந்தாங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப வருஷம், வயசாகிற வரைக்கும். சில காரியங்கள்லாம் காத்திருப்பது உடல் இழைக்கப்படும். ஆனா விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். காத்திருக்கிறவர்கள் புதுபலனடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். அவள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து பேசினார். பிரியமானவர்கள், நீங்க ஆண்டவரை குறித்து பேசுங்க, நிச்சயம் ஒரு பதில் வரும். என்ன பதில் வரும்? அதுதான் இப்ப நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். பதில் வரும். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படியும் சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டின் உள்ள ஊருடைய நாசிரத்துக்கு திரும்பி போனார்கள். இல்ல அதுக்கு முன்னாடி அவரை குறித்து பேசினார். 2 பேருக்கு ஆண்டவர் தம்மை அவர் வெளிப்படுத்தினார். இவ்வளவு வந்து ஆக்சுவலி ஆலயத்துல இருந்தார். சிமியோனும் ஆலயத்துல இருந்தார். 2 பேரும் இந்த ரட்சணத்தை காணும்படியாக காத்திருந்தார்கள். கவனிங்க, இங்க ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சில நேரங்களில் நாம போனோம், ஆண்டவரை தேடி போனோம், கோயிலுக்கு ரெகுலரா போகணும், கீழ்ப்படியணும், அதெல்லாம் எல்லாம் கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளணும், எல்லாம் செய்யணும், எல்லாமே செய்யணும். அது நல்லது. ஒரு சமயத்துல நம்மாலே முடியாது என்ற ஒரு சூழல் வரும்ல. அவ்வளவுதான் ஆண்டவரே, இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேல என்னால் தாங்க முடியாது, இதுக்கு மேல என்னால் நடக்க முடியாது, இதுக்கு மேல என்னால் தேட முடியாது, இதற்கு மேல என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அங்கே நம்ம ஸ்தம்பித்து நின்று விடுகிறோம். அந்த ஸ்தம்பித்து நிற்கும் பொழுது நிற்கலாம், தவறு இல்லை. ஆனா அந்த எதிர்பார்ப்பை மாத்திரம் நம்ம விட்டு விடவே கூடாது. ஏன்னா நம்மளால முடியாது, அவ்வளவுதான். அதுதான் நம்முடைய நிலை. இதற்கு மேலே நம்மால ஒரு அடி எடுப்படுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டு ஒரு கட்டத்து மேல
இந்த 12 வருட பெண், பரும்பாடுள்ள பெண் செய்தது போல அநேக வைத்திருந்தால் வருத்தப்பட்டு சற்று ஆகிலும் குணமடையாமல் அங்கேயே உட்கார்ந்த மாதிரி 38 வருஷம் நடக்க முடியாதவ, அவ்வளவுதான், இனி என்னை யாரும் கொண்டு போய் தண்ணியில விட எனக்கு யாரும் உதவி செய்ய முடியாது என்ற நிலையில இருந்தது போல, அதே மாதிரி குருடர்கள் அந்த இடத்துல அவளுக்கு உட்காந்துட்டாங்க. இனி எங்க வாழ்க்கையில எங்களால எழும்ப முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 3 நிகழ்ச்சியிலையும், இந்த 4வது நிகழ்ச்சியிலும் ஆண்டவர் தாமே நொறுங்குண்ட இருதயத்தையும், வேதனையில இருக்கிறவர்களையும், மன சஞ்சலத்துல இருக்கிறவர்களையும், ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களையும், எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரை தேடுகிற, ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, இரவும் பகலும் ஆராதனை செய்கிறவர்கள் மத்தியில அவரே வருவார். ஆமென் சொல்லுங்க. நிச்சயம் வருவார். இங்க இயேசு குழந்தையாக யோசேப்பு மரியாள் அவரை கொண்டு வந்து இந்த வயதான ஒரு இடத்துல அவரை காண்பித்தார். அவங்க அதை பார்த்தாங்க. ஆனா மெய்ப்பர்கள் தேடி போனாங்க, வைஸ் மேன் ஃப்ரம் த ஈஸ்ட் தேடி போனாங்க, அநேகர் ஆண்டவரை தேடி போனாங்க. ஆனா ஆண்டவர் நம்மை நறுங்குண்ட இருதயத்தை அவர் தேடி வருகிறார். இன்னைக்கு செய்தியே அதுதான். கவலைப்படாதீங்க, ஸ்தம்பித்து நிற்காதீங்க, வேதனைப்படாதீங்க. என்னால எதுவும் செய்ய முடியல, எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்காக யார் போவா, யார் பேசுவா, எனக்காக யார் குரல் கொடுப்பா? கலங்காதீங்க. உங்களை தேடி என் நேசகுமாரன் அவரே வருவார். சிமியோன் சொன்னாரு, என்ன சொன்ன தெரியுமா? ரட்சினத்தை என் கண்கள் கண்டதே என்று அவர் சொன்னார். தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து அவர் சொன்னார், ரட்சினத்தை என் கண்கள் கண்டதே. பிரியமானவர்களே, 91ஆம் சங்கீதத்தை உங்களுக்காக நான் வாசித்து நான் ஜெபிக்கிறேன். நல்ல கவனிங்க. 91ஆம் சங்கீதம் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நான் நிறைய முறை இதை பேசியிருக்கிறேன். ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, ஏன்னா ஆபத்தில் இருக்கிறவர்கள் தினந்தோறும் சொல்ல வேண்டியது இது. 3 முறையாவது அல்லது 5 முறையாவது அல்லது 7 முறையாவது அல்லது ஒரு முறையாவது நாம் சொல்ல வேண்டிய விஷயம். நீங்கள் அந்த 91ஆம் சங்கீதத்தை முழுசுமாக வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்கள் பக்கத்தில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, அது உனக்கு அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ இதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். உன் வழிகள் எல்லாம் 11th verse, வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதைத்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இப்போதான் முக்கியம், 15ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். 91:15. இது வரைக்கும் தேவதூதர் வந்து உதவி செய்தாங்க. இது வரைக்கும் ஒரு வேளை அப்படி இருக்கலாம், நமக்கு பலர் வழியாக கர்த்தர் உதவி செய்திருக்கலாம். ஆனால் ஒரு கட்டம் வரும்பொழுது, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே தாவீது நடக்கும் பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியும், தேவரீர் என்னோடு இருக்கு. யாரும் நண்பர்கள் இல்லை, யோனத்தான் இல்லை, யாரும் இல்லை, தேவரீர். இங்க பாருங்க 15 நல்ல கவனிங்க. இது ரொம்ப வல்லமையான வார்த்தை. நீங்க சிமியோன், அன்னாள், போவாசம், அதனால விளைவு என்னன்னா, ஆண்டவரை தேடி வந்தார், பதில் கொடுத்தார், அவளை சந்தோஷப்படுத்தினார், சமாதானப்படுத்தினார், அவர்களை ஆறுதல் படுத்தினார், அவர்களை சந்தோஷப்படுத்தினார் என்பதெல்லாம் நல்ல செய்தி தான். இங்க பாருங்க, அவள் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கனப்படுத்துறது என்ன தெரியுமா?
உங்க பேரை பெருமைப்படுத்து. யார் படுத்துவா? நானே கர்த்தரே அதை செய்வார். ஏதோ மனுஷன் வந்து உதவி செய்வான், தேவ தூதன் வந்து உதவி செய்வான் என்பதல்ல. இங்க இக்கட்டிலே, துன்பத்திலே, வியாதியிலே, வியாகுலத்திலே, மன சஞ்சலத்திலே, மன நொறுங்கி போய் இருக்கிறவர்களுக்கு அவர் தாமே வருவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பாருங்க, நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகும். என் ரட்சிப்பை, என் விக்டரியை, என் மீட்பை, என் ஜெயத்தை காணும்படி செய்வேன். யாரு? நானே, வேறு யாரும் இல்லை. சர்வ வல்லவர் வருவார். சோமல்லா. உங்கள் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உண்மை. இந்த வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சஞ்சலங்களிலும், துக்கங்களிலும், வேதனைகளிலும், வியாகுலங்களிலும், மன வருத்தங்களிலும் கடந்து போனாலும் தேவரீர் என்னோடு இருக்கிறேன். நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்து நீடித்த நாட்களா அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய்வேன். சிமியோனுக்கு செய்தவர், உபவாசித்த, தேவனை ஆராதித்த, ஜெபித்த, ஆலயத்தில் இருந்த அன்னாளுக்கு செய்தவர் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறார். எஸ்தரின் காரியம் மாறுதலாய் முடிந்தது. யோசேப்புக்கு வைத்த பிளாட் மாறுதலாக முடிந்தது. தானியலுக்கு வைத்த பிளாட் மாறுதலாக முடிந்தது. சாதராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவுக்கு வைத்த பிளாட் மாறுதலாக முடிந்தது. ஜெயம் கர்த்தரால் வந்தது. இந்த செய்யுங்க ஆண்டவர், அடுத்து நம்பி இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய கண்ணீர்கள், அவருடைய பிள்ளைகளின் கண்ணீர்கள், அவருடைய படிப்பு, தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், விசேஷமாக ரிசல்ட்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நீட் எழுதின பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பீரா. இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்தில் விழுந்து நான் ஜெபிக்கிறேன். ஜெயத்தை கொடுப்பீரா. ஜெயம் கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுங்க. பார்க்கிற எல்லா வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடுங்கப்பா. எஸ் லார்ட், கொடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்ப்பா. மாத்திரமல்ல ஆண்டவரே, திருமணமாகாத பிள்ளைகளுக்கும் வேலையில்லாத பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு வழியை திறந்து கொடுங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்து வரும் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சிறாக்கள் நிலைத்திருப்பதாக. God bless you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய மேலான உதவியை செய்யுங்க. God bless you.